வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சென்னையில் நாளை நடைபெறும் வாகன பேரணியில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என காவல்துறை அறிவிப்பு. அமைச்சர் துரைமுருகன் சொந்த கிராமத்தில் ரூபாய் 7,50,000 தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்ததால் பரபரப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு ரத்து. சாட்டை துரைமுருகனுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. கச்சத்தீவை பற்றி 10 வருடங்களாக பேசாத பாஜக தற்போது ஓட்டுக்காக பேசுகிறதா? தர்மபுரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் சீமான் உரை. திஹார் சிறையில் இருந்து வந்த கனிமொழி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது ராஜ்பவனில் இருந்து வந்த நான் வேட்பாளராக நிற்கக்கூடாதா? தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் வாகன பேரணி பிரச்சாரத்தில் நாளை ஈடுபட உள்ளதையொட்டி சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் வாகன பேரணி பிரச்சாரத்தில் நாளை ஈடுபட உள்ளதையொட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னையில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தியாகராய நகரில் தியாகராய சாலையில் நடைபெறும் சாலை அணிவகுப்பு கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னை வருகிறார். தியாகராய சாலை முழுவதும் வெங்கட நாராயண சாலை, GN செட்டி சாலைகளில் சாலை அணிவகுப்பு முடியும் வரை வாகனம் நிறுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாகவும் போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. சாலை அணிவகுப்பு முடியும் வரை வாகனம் நிறுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாகவும் போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. அமைச்சர் துரைமுருகன் சொந்த கிராமத்தில் ரூபாய் 7,50,000 தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனின் சொந்த ஊரான காங்குப்பம் கிராமத்தில் விவசாயி நடராஜன் என்பவர் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலும் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இவருடைய வீட்டில் வாக்காளர்களுக்கு பணம் சப்ளை செய்ய பணம் பதுக்கி வைத்திருப்பதாக பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. பறக்கும் படையினர் மற்றும் காவல்துறையினர் அவரது வீட்டை சோதனையிட சென்றனர். இதனை அறிந்ததும் நடராஜன் மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டனர். மேலும் வீட்டில் உள்ள அனைத்து மின் விளக்குகளையும் அணைத்து விட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த KV குப்பம் வட்டாட்சியர் சந்தோஷ், காவல் நிலைய ஆய்வாளர் அத்தேஷ் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று வீட்டின் கதவை பல முறை கைகளால் தட்டினர். உடனடியாக கதவை திறக்கும்படி கூறினர். இருப்பினும் நடராஜன் குடும்பத்தினர் கதவை திறக்கவே இல்லை. இது பற்றி KV குப்பம் வட்டாட்சியர் சந்தோஷ் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் குடியாத்தம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் உட்பட 100க்கும் அதிகமான காவல்துறையினர் வீட்டின் மொட்டை மாடி வழியாக சென்று கதவை உடைத்து வீட்டுக்குள் புகுந்தனர். அங்கு ரூபாய் 2,50,000 நோட்டுகள் சிதறி கிடந்தன. வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 5 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் நடராஜன் வீட்டில் பணம் பதுக்கியது யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அமைச்சர் துரைமுருகன் சொந்த கிராமத்தில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை ரத்து செய்து சாட்டை துரைமுருகனுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நடிகை குஷ்பு குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியும் பிரபல யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் தஞ்சை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இவருக்கு ஜாமீன் வழங்கிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை இனி யார் குறித்தும் அவதூறாக பேசக்கூடாது என நிபந்தனை விதித்தது. அடுத்த சில நாட்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் அளித்த உறுதிமொழியை மீறியதால் தஞ்சை வழக்கில் சாட்டை துரைமுருகனுக்கு வழங்கிய ஜாமீனை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது. மேலும் ஜாமீனில் இருக்கும்போது அவதூறான கருத்துக்களை வெளியிடாமல் இருக்க சாட்டை துரைமுருகனுக்கு நிபந்தனை விதிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையையும் நீதிபதிகள் நிராகரித்தனர். யூடியூபில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் அனைவரையும் சிறையில் அடைக்க ஆரம்பித்தால் எத்தனை பேர் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் என நீதிபதிகள் தெரிவித்தனர். கச்சத்தீவை பற்றி 10 வருடங்களாக பேசாத பாஜக தற்போது ஓட்டுக்காக பேசுகிறது என்று தர்மபுரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா பொன்னி வளவனை ஆதரித்து தர்மபுரி 4 ரோடு சந்திப்பில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரித்தார்.
அப்போது பேசிய அவர், திராவிட கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்காத நிலையில் பீகாரில் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது என்றும், திமுகவிற்கு நீங்கள் தொடர்ந்து வாக்களித்திருந்தால் உங்கள் உரிமையை நீங்கள் இழக்கப்படுவீர்கள் எனவும், நோயாளிகள் உருவாகாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும், காவிரி நதிநீரை கொடுக்கவில்லை என்றால் தமிழகத்தில் பாஜக காங்கிரஸ் கட்சிகள் தோற்கடிக்கப்படும் நிலை உருவாக வேண்டும் என்றும் சீமான் தெரிவித்தார். மேலும் 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்றம் என்பதை மாற்றி 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்றம் என மாற்றப்பட வேண்டும் எனவும், ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்காவிட்டால் நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும், தற்காலிக பணி நீக்கம் செய்யக்கூடாது என்றும், ஒரு வேட்பாளர் ஓட்டுக்கு பணம் கொடுத்துவிட்டால் 10 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க தடை விதிக்க வேண்டும், சீட்டுக்கும் நோட்டுக்கும் அலைவதை விட்டுவிட்டு நாட்டுக்காக உழைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். அண்ணாமலையை நோட்டாவுக்கு கீழே அனுப்புவதற்குத்தான் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையின் தமிழ் மொழிபெயர்ப்பை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டு 3 நாட்களாகி ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? இதுதான் பாஜகவின் மாடல் ஆட்சியா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் காங்கிரஸ் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறவும், ஊழல் குறித்து பேசவும் பிரதமர் மோடிக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சாடினார். அண்ணாமலையை நோட்டாவுக்கு கீழே அனுப்புவதற்குத்தான் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம், பெரிய எழுச்சி இருப்பதாக கூறிய அவர், நோட்டாவுக்கு மேலே வர அண்ணாமலை முயற்சி எடுக்கட்டும் என்று விமர்சித்தார். கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுவதில் தான் கோடிக்கணக்கில் கமிஷன் அடிக்க முடியும் என பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் சரவணம்பட்டி, விநாயகபுரம், சின்னவேடம்பட்டி ஆகிய பகுதிகளில் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரும் பாஜக மாநில தலைவரும் ஆன அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அண்ணாமலை, ஏழை மக்கள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகளை மையப்படுத்தி கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவும், மோடியின் 3வது ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூரில் விமான நிலைய விரிவாக்கம், ரயில் நிலைய மேம்பாடு, பாலங்கள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் கோயம்புத்தூரில் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கப்படும் என முதலமைச்சர் கூறியுள்ளார். கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுவதற்குத்தான் 4000 கோடியை பெற்று அதில் கமிஷன் அடிக்க முடியும். எனவே இந்த முறை மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என கூறினார். திருத்துறைப்பூண்டியில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் சுஜித் சங்கரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுப்புற கிராமங்களில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் சுஜித் சங்கரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் மேல்மருதூரில் வாக்கு சேகரிப்பை துவங்கி வைத்த ஆர் காமராஜ், நாகை நாடாளுமன்ற பகுதியில் இரட்டை இலையின் அலை வீசுகின்றது எனவும், கஜா புயலின் போது அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருத்துறைப்பூண்டி பகுதியில் 40 கிலோமீட்டருக்கு மேல் கடந்து சென்று நிவாரண பணிகளை மேற்கொண்டார் எனவும் தெரிவித்தார். மேலும் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த எடப்பாடியார் முதலமைச்சராகும் போது குடிசை வீடுகள் நிறைந்த இப்பகுதியில் கான்கிரீட் வீடு கட்டி தரப்படும் என உறுதியளித்தார். அரசியல் சட்டத்தை மீறி அரசியல் செய்வதுதான் அதிமுக மற்றும் பாஜகவின் குணாதிசயம் என்று திமுக கூட்டணி சிபிஎம் கட்சி வேட்பாளர் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் திமுக கூட்டணி சார்பில் திருப்பூர் தொகுதியில் போட்டியிடும் சிபிஎம் கட்சி வேட்பாளர் சுப்ராயன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ பங்கேற்று அந்தியூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து சிபிஎம் கட்சி வேட்பாளர் சுப்ராயன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திருப்பூர் தொகுதியில் அதிமுக மற்றும் பாஜக வேட்பாளர் மீது தேர்தல் விதிகளை மீறியதாக தொடர்ந்து வழக்குகள் பதியப்பட்டு வருகிறது. பாஜக மற்றும் அதிமுக கட்சிகள் சட்டத்தின் எல்லைகள் இருந்து அரசியல் செய்வது இல்லை என்று கூறிய அவர், சட்டத்தை மீறுவதுதான் அவர்களுடைய குண இயல்பு என்றும் அதனால் அவர்கள் அத்துமீறல்களில் ஈடுபடுவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜூன் 4ஆம் தேதிய தேர்தல் முடிவில் ஒருபோதும் மோடி மீண்டும் அதிகாரத்திற்கு வர முடியாது. நிகழ்காலத்தில் நிகழ்த்தப்பட்ட நேர்மறையான அறிவியல் பூர்வமான கருத்து கணிப்புகளில் 300 இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது சர்வ நிச்சயம். இதை யாராலும் தடுக்க முடியாது. கிடைத்தவை 4 கோடி, கிடைக்காமல் இருப்பது பல கோடி. அது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் அரசியல் சட்ட மீறல்கள், அதிகார துஷ்பிரயோகங்கள், பொருளாதார குற்றங்கள்,
அரசியல் சாசனப்படி அதிகாரம் பெற்றுள்ள அமைப்புகளை எதிர்க்கட்சிகளை ஒழிக்க பயன்படுத்திய நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் விரிவான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு குற்றம் புரிந்தவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள். உத்தமபாளையம் அருகே மாடி தோட்டத்தில் கஞ்சா செடிகளை வளர்த்த தொழிலாளி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கோம்பை கள்ளர் பள்ளி தெருவைச் சேர்ந்த நாகூர் என்பவர் வீட்டில் கஞ்சா செடிகள் வளர்ப்பதாக கோம்பை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சரஸ்வதிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் கார்னேசன் தலைமையிலான போலீசார் நாகூர் வீட்டின் மாடியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 2 சாக்கு பையில் 12 கஞ்சா செடிகள் வளர்த்து வந்தது தெரிய வந்தது. பின்னர் கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்த கோம்பை போலீசார் வழக்கு பதிவு செய்து நாகூரை கைது செய்தனர். மேலும் எதற்காக கஞ்சா வளர்த்தார், கஞ்சா விதை செடி எங்கிருந்து பெற்றார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களை திருடி வந்த 6 பேர் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். சென்னை ஜல்லிடவுன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவரின் யமஹா MT வாகனம் வீட்டின் வாசலில் நிறுத்தி வைத்திருந்தனர். இந்த நிலையில் காணாமல் போனதாக பள்ளிக்கரணை குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் பள்ளிக்கரணை குற்றப்பிரிவு ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமையில் வாகன திருட்டில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தேடி வந்தனர். பின்னர் CCTV காட்சிகளின் அடிப்படையில் கோவலம்பாக்கத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவரை காவல்துறையினர் விசாரித்தனர். அப்போது நண்பங்கலம் பகுதியைச் சேர்ந்த முகிலன் தனது நண்பரான சங்கரை இருசக்கர வாகனத்தை திருடினால் ஒரு வாகனத்திற்கு முன்பணம் 3000 ரூபாய் தருவதாகவும், வாகனத்தை திருடி தந்தால் 10,000 ரூபாய் தருவதாகவும், மேலும் வழக்கில் சிக்கிக்கொண்ட 20 வழக்கறிஞர்களை கொண்டு உடனே வெளியே எடுப்பதாகவும் கூறி குற்ற சம்பவத்திற்கு தூண்டுதலாக இருந்துள்ளார் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சங்கர் அவரது நண்பர்களான மதன்குமார், வினோத்குமார், விஜயகுமார் உட்பட 5 பேருடன் இரவு நேரங்களில் நோட்டமிட்டு திருடிய விலையுயர்ந்த இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் வீதிகள் தோறும் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நமது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம், பெண்களுக்கான மாத 1000 உரிமை தொகை திட்டம், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட அனைத்து நலத்திட்டங்களையும் பொதுமக்களிடம் எடுத்து கூறி 19ஆம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் TR பாலுவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என பொதுமக்களை ஒன்றிய செயலாளர் கோபால் கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டம் பிரதிநிதி சர்தார் பாஷா, செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத் வெண்ணிலா, ஸ்ரீபெரும்புதூர் தேர்தல் பொறுப்பாளர் கிலாய் மோகன்ராஜ், திமுக கிளை செயலாளர் செந்தில், தட்சிணாமூர்த்தி உட்பட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். இந்தியாவில் அனைத்து மதத்தினருக்கும் இடையே பிரிவினையை தூண்டி அதில் மீன் பிடிக்கலாம் என பாஜக நினைப்பதாக பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் மனிதநேய நண்பர்கள் குழு சார்பில் சமுதாய நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் சமத்துவ இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரவி பங்கேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், அமைதி நிலவும், சகோதரத்துவம் மற்றும் மனிதநேயம் வளர இது போன்ற நிகழ்ச்சி நாட்டிற்கு அவசியம் என குறிப்பிட்டார். மேலும் இந்தியா தேசிய காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பிரதமர் மோடி பதற்றம் அடைந்து உளறிக் கொண்டிருப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், 10 ஆண்டுகளில் பாஜக மக்களின் மீது விதித்த GST வரியால் ஏழை நடுத்தர மக்களை பின்னோக்கி கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் அனைத்து மதத்தினரும் கடந்த 75 ஆண்டுகளாக அண்ணன் தம்பி மற்றும் உறவினர்களாக பழகி வந்தனர். இதில் பிரிவினையை தூண்டி மீன் பிடிக்கலாம் என பாஜக நினைப்பதாக சாடினார். இன்று கோட்டமேடு பகுதியில் மனிதநேய நண்பர்கள் குழு சார்பாக மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக மிக சிறப்பான நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக இமயம் ரஹமத்துல்லா அவர்களுடைய இணைந்த குழுக்கள்லாம் மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். இந்த நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், சகோதரத்துவம் இருக்க வேண்டும், மனிதநேயம் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இமயம் ரஹமத்துல்லா மனிதநேய குழு 15 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருகை தந்து இனாயத்துல்லா ஆஜியார் மிக சிறப்பாக இந்த பகுதியிலே மிக சிறப்பாக இஸ்லாமியர்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு அனைத்தும் செய்து கொடுத்திருக்கிறார்.
வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே இஸ்லாமிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்து மக்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் ஹாஜி இனாயத்துல்லா ஹாஜியார் அவர்கள் வந்து இந்த இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார். விருதாச்சலத்தில் ஊழல் ஒழிப்பு செயலாக்க கட்சி வேட்பாளர் அறிவுடை நம்பி புதர் மண்டிகளை தூய்மைப்படுத்தி நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் கடலூர் தொகுதி ஊழல் ஒழிப்பு செயலாக்க கட்சி வேட்பாளர் அறிவுடை நம்பி பலாப்பழம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கர்ணத்தம், அகரம், காட்டுப்பரூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று துண்டு பிரச்சாரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பொதுமக்கள் நடமாடும் தெருக்களில் இருந்து குப்பைகள் மற்றும் புதர் மண்டிகளை தூய்மைப்படுத்தி நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து அறிவுடை நம்பி ஜெம் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார். அவர் துவங்கிய ஆன்டி கரப்ஷன் டைனாமிக் பார்ட்டி, அதாவது தமிழில் வந்து ஊழல் ஒழிப்பு செயலாக்க கட்சி. எங்கள் கட்சி வந்து தமிழ்நாட்டில் 4 இடத்தில் போட்டி போடுகிறது. எங்கள் கட்சி நிறுவனர் வந்து CS கர்ணன், ஓய்வு பெற்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி CS கர்ணன் மத்திய சென்னையிலும், எங்கள் கட்சி நிறுவனர் மற்ற தொகுதிகளுக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதி வில்சன் என்பவருக்கும், ஈரோடு பாராளுமன்ற தொகுதி தர்மராஜ் என்பவருக்கும், கடலூர் பாராளுமன்ற தொகுதி அறிவுடை நம்பி வழக்கறிஞர் எனக்கும் போட்டி போட வாய்ப்பு அளித்திருக்கிறார். அதன்படி நாங்கள் எங்கள் 4 தொகுதியிலும் நல்ல எங்கள் கட்சி வெற்றி பெறதுக்கு பொதுமக்கள் வாக்காளர்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எங்கள் கட்சி 4 இடத்துலையும் 100% வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அதிகாலை 3 மணிக்கு வாகனங்களை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டார். சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் மற்றும் வாழப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதிகாலை 3 மணிக்கு சேலம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பிருந்தாதேவி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அப்பகுதியில் வந்த கனரக வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனங்களை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டார். தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேனி மாவட்டம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நாராயணசாமி உத்தமபாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது அவருக்கு பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை எடுத்துரைத்தும், ஜெயலலிதா கொண்டு வந்துள்ள திட்டங்களை தற்போது ஆண்டு கொண்டிருக்கும் திமுக அரசு எந்தெந்த திட்டங்களை தடுத்துள்ளது என்பது குறித்தும் பொதுமக்களிடையே எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் அதிமுகவின் கூட்டணி கட்சிகளான தேமுதிக, ஃபார்வர்ட் பிளாக், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சியினர் ஏராளமாக கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்களின் முன்னேற்ற சங்கத்தின் 3வது மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற உள்ளதாக சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள மங்கலம்பேட்டையில் தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்களின் முன்னேற்ற சங்கம் துவக்க விழா நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் வெங்கடேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சங்கத்தினை துவக்கி வைத்து கொள்கைகளையும் எடுத்துரைத்தார். மேலும் மிகச்சிறந்த 3வது மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடும் மின்சார கட்டண ஏற்றத்தை உருவாக்கியதற்கு மானியம் வழங்க வேண்டும், நாளொன்றுக்கு தங்கம் விலை போல் இரும்பு விலை ஏறுவதால் இரும்பின் விலை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினார். கூட்டத்தில் மாவட்ட தலைவர் ரமேஷ், மாவட்ட செயலாளர் ராஜா, பொருளாளர் சிகாமணி, துணைத் தலைவர் ரவீந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சங்கத்தின் சார்பில் 3வது மாநில மாநாடு விழுப்புரத்தில் மே 1 அன்று நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டின் சார்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு மின்சார விலையேற்றத்தில் பாதிக்கப்படும் வெல்டிங் கடை உரிமையாளர்களுக்கு மின்சாரத்தில் மானியம், மேலும் தினம் ஒன்றுக்கு தங்கம் போல் உயர்ந்து வரும் இரும்பின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும், மத்திய அரசு வழங்குகின்ற முத்ரா வங்கி கடன் போல் தமிழக அரசும் வட்டியில்லா கடன் வழங்க வேண்டும், எங்கள் தொழிலில் மிகவும் பாதிப்படைந்திருக்கும் வெல்டிங் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு இலவச பட்டாமனை வழங்க வேண்டும், தொழிலாளர் நல வாரியத்தில் 18% GST-உடன் நாங்கள் அந்த பொருளை வாங்கி நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஆனால் அரசு எங்களுக்கு எந்த ஒரு 1% கூட தருவதில்லை. ஆகையால் எங்களுக்காக தொழிலாளர் நல வாரியத்தில் தனி
வெல்டிங் தொழிலாளருக்கு நலவாரிய வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நாங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு வைக்கின்றோம். ஆத்தூரில் தேர்தல் அலுவலராக பணியாற்றும் 312 அலுவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரியதர்ஷினி தலைமையில் தேர்தல் அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் சேலம் மாவட்ட தேர்தல் துணை அலுவலர் மேனகா கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சேலம் தொகுதிக்குட்பட்ட சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு, சங்கரகிரி, ஓமலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தேர்தல் அலுவலர்கள் பணியாற்றும் 312 அலுவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் அனைத்து கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களுக்கான நிர்வாகிகள் கலந்து கொண்டு தபால் வாக்குகள் குறித்து பார்வையிட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த நெமிலி ஊராட்சியில் திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த நெமிலி ஊராட்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்று வீதிகள் தோறும் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் SC/ST பிரிவு மாவட்ட தலைவர் தங்கராஜ், ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு வட்டார தலைவர் புஷ்பராஜ், ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு வட்டார துணைத் தலைவர் அற்புதராஜ், ஸ்ரீபெரும்புதூர் ST மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஸ்ரீதர், ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு வட்டார துணைத் தலைவர் நெமிலி அற்புதராஜ், தேர்தல் பொறுப்பாளர் புண்ணியநாதன், வடக்கால் பார்த்திபன் காங்கிரஸ் பிரதிநிதி சுரேஷ், இறையூர் சுரேஷ் உட்பட இந்திய கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். தூத்துக்குடியில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதற்கட்ட தபால் ஓட்டுப்பதிவு செய்யும் பணி இன்று தொடங்கியது. தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான தபால் ஓட்டுப்பதிவு செய்யும் பணி தொடங்கியது. இதனை அடுத்து வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு அவர்களது வாக்காளர் அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்டு தபால் ஓட்டுக்கான விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டது. பின்னர் அதை பூர்த்தி செய்து தேர்தல் அலுவலர்களிடம் வழங்கிய பின்பு அவர்கள் வாக்களிக்க வேண்டிய தொகுதிக்கான ஓட்டு சீட்டு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் தாங்கள் ஓட்டு அளிக்க வேண்டிய தொகுதியில் வேட்பாளருக்கு மறைவான இடத்தில் வாக்களித்த பின்னர் அதை மூடிய கவரில் வைத்து சீல் இடப்பட்ட வாக்கு பெட்டியில் தாங்கள் வாக்கை பதிவு செய்தனர். பின்னர் மாலை 5 மணிக்கு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த வாக்கு பெட்டி பிரிக்கப்பட்டு அதில் பதிவாக்கியுள்ள தபால் ஓட்டுகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து அந்தந்த தொகுதிகளுக்கு அனுப்பப்பட உள்ளது. பல்லாவரத்தில் தமிழக வெற்றி கழகம் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் ரமலான் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த பல்லாவரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகம் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தலைவர் மின்னல்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு பிரவீன்குமார், பூவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் அஸ்தனாபுரம் வழக்கறிஞர் ராஜகுமாரன் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார். இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ரேண்டம் கணினி குழுக்கள் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் சத்துவச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுப்புலட்சுமி மற்றும் தேர்தல் பார்வையாளர் ரூபேஷ்குமார் முன்னிலையில் ரேண்டம் கணினி குழுக்கள் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபாட், பைலட் யூனிட் ஆகிய வகைகளான 2ஆம் கட்ட ரேண்டம் எண் மற்றும் ஒப்புகை சீட்டு இயந்திரங்களும் ரேண்டம் முறையில் ஒதுக்கப்பட்டது. இதில் அரசியல் கட்சி பிரமுகர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது உலக செய்திகள். இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகண நிகழ்வு இன்று தொடங்குகிறது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நேர்கோட்டில் நிலவு குறுக்கீட்டு நிலவு சூரியனை முழுமையாக மறைக்கும் முழு சூரிய கிரகணம் என்பதால் இந்த கிரகணம் அரிதானதாக காணப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணமான இது இந்திய நேரப்படி இரவு 9:12 மணிக்கு தொடங்கி அதிகாலை 2:22 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தென்படாது எனவும் அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் மட்டுமே தெரியும் எனவும் நாசா அறிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள்.
சென்னையில் நாளை நடைபெறும் வாகன பேரணியில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என காவல்துறை அறிவிப்பு. அமைச்சர் துரைமுருகன் சொந்த கிராமத்தில் ரூபாய் 7,50,000 தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்ததால் பரபரப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு ரத்து. சாட்டை துரைமுருகனுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. கச்சத்தீவை பற்றி 10 வருடங்களாக பேசாத பாஜக தற்போது ஓட்டுக்காக பேசுகிறதா? தர்மபுரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் சீமான் உரை. திஹார் சிறையில் இருந்து வந்த கனிமொழி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது ராஜ்பவனில் இருந்து வந்த நான் வேட்பாளராக நிற்கக்கூடாதா? தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.